கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில கடந்து வருகிறதான போராட்டங்கள் ஏராளமாய் இருக்கிறது. சில நேரத்தில் அந்த போராட்டங்களை நம்மளால ஜெயிக்க முடியவில்லை. சில தோல்விகளை நாம் சந்திக்கும் பொழுது நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட தொடங்குகிறது. சில நேரத்தில் நான் ஏன் தேவனை தேடணும், ஏன் ஆராதிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், ஏன் ஆலயத்திற்கு போகணும் அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள் கடந்து வருகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நீங்க ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். We cannot change the past things, but we can change the future. கடந்த நாட்களில் நடந்த காரியத்தை உங்களால மாற்றவே முடியாது. ஆனா உங்க நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உங்களால மாற்றி அமைக்க முடியும். நிறைய நேரத்தில் கடந்த நாட்களில் நடந்த காரியத்தை நம்ம பேசி பேசி வீணா போயிருந்தோம். நல்ல கவனிங்க, கடந்த காலம் என்பது அது தேவனுக்குட்பட்டது அல்ல. கடந்த காலம் என்பது அந்த கடந்த காலத்தில் நடக்கிற சம்பவங்களை யார் எடுத்து பயன்படுத்துவான் அப்படின்னா சத்துரு தான் பயன்படுத்துவான். அன்னைக்கு அப்படி நடந்துச்சு இல்ல, அன்னைக்கு இது நடந்தது இல்ல. நல்ல கவனிங்க. அப்ப கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை நாம் யோசிக்கும் பொழுது, நாம் பேசும் பொழுது உங்களால எந்த தீர்வையும் காண முடியாது. சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றார், எப்பா நான் உனக்கு போதித்து, I will instruct you and teach you in the way you should go. நீ எந்த வழியில போகணும் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன்ப்பா. கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ என்ன செய்வானா அதையே அறுப்பான். நீங்க எதையோ ஒண்ணு விதைத்துட்டு எதையோ ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா நிச்சயமா அதை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலும் வருகிற தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் விதைக்கிறது ஒன்றாய் இருக்கிறது, எதிர்பார்க்கிறது ஒன்றாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அநியாயத்தை விதைக்கிறவன் என்ன அறுப்பானா, நன்மையை அறுப்பானா. அப்படியா இருக்கு? என்ன சொல்லுது வாசிங்க. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அப்போ நான் எதை விதைக்கிறேனோ அதை தான் நான் என்ன செய்வேன், அறுவடை செய்வேன். நல்ல புரிந்து கொள்ளுங்க. சோ நம்முடைய வழியில நமக்கு முன்பா இருக்கிற வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் அது உங்களுக்கென்று உருவாக்கப்பட்ட அல்லது அமைக்கப்பட்ட ஒரு தனியான பாதை அல்ல. லிசன், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வழி
உங்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு தனி வழி அல்ல. அந்த வழியில பல குறுக்கு வழிகள் இருக்கலாம், சில சந்திப்பு இருக்கலாம், அந்த வழியில போகக்கூடாதபடி சில பிரச்சனைகள் இருக்கலாம். நல்ல கவனிங்க, கூகுள் மேப் இதெல்லாம் சொல்லாது இல்ல. அப்ப நான் அந்த வழியை நான் அறிந்து கொண்டு போகும்போது உங்களால பயம் இல்லாம போக முடியும். இன்னைக்கு நான் என்ன செய்கிறோம், அங்கதானே, அந்த இடத்துக்கு தானே போகணும், நான் போயிருவேன். ஒருவேளை அந்த பாதை உங்களுக்கு அறிந்திருந்தாலும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற எதிர்பாராத சம்பவங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளுகிறதுனால தான். என் வாழ்க்கையை என்னால தீர்மானிக்க முடியும், என்னால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க எடுக்கிற முடிவு சில நேரத்தில் உங்களை தவறான பாதையில் கொண்டு விட்டு விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த வழியில போகணும்னு உன்னை நடத்துகிறவர் யார் அப்படின்னா நான். Glory to God. நல்ல கவனிங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தீர்மானத்தை அல்லது ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பதாக நான் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, இதுல தேவ சித்தம் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த வழியில இந்த காரியத்தை செய்வதை தேவன் விரும்புகிறாரா, இதுல தேவனுடைய சித்தம் இருக்குதா, இதை அறிந்து நீங்க செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகாது தெரியுமா, தடை உண்டாகாது. அப்ப இந்த தேவ சித்தத்தை அறிவது எப்படி, நான் ஏன் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும், இந்த தேவ சித்தத்தின்படி செய்கிறதுனால என் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். காரணம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக இழப்புகளுக்கு என்ன காரணம் தெரியுமா, சில சூழ்நிலைகளை நாம் பார்த்து நம்மளே முடிவு பண்ணுகிறோம், ஓஹோ இது தேவன் தான் அனுமதித்திருக்கிறார், ஆண்டவர் தான் பாஸ்டர் இந்த வழியை காட்டினார் அப்படிங்கிறான். சொல்லுது புரியுதா? திடீர்னு பார்க்குறான், அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா இருக்கு, பாஸ்டர் இந்த பொண்ணை தான் பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு காட்டினாரு, திரும்ப திரும்ப எனக்கு இந்த பொண்ணை தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, காட்டினாரு. எப்படி ஆயிலும் இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்துருங்க பாஸ்டர். ஏன்னா ஆண்டவர் வர காட்டிட்டாரா, தேவ சித்தன்னு முடிவு பண்ணிட்டானா. ஒரு வாரத்துல திரும்பி வாரான், பாஸ்டர் இது தேவ சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் பாஸ்டர், எப்படி ஆயிலும் எங்களை என்ன செய்திருங்க, பிரிச்சு விட்டுருங்க. ஏண்டா அன்னைக்கு தானே தேவ, அது அப்ப பாஸ்டர், இப்ப தேவ சித்தம் என்ன செய்திருச்சு அப்படின்னா மாறிட்டு அப்படிங்கிறான். காரணம் என்ன, நம்மளுடைய விருப்பத்தை கொண்டு தேவனுக்கு முன்பாக அல்லது நம்மளுடைய ஆசையை கொண்டு வைத்துட்டு நம்ம என்ன முடிவெடுத்துறோம், இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் எதை கொண்டு வராது தெரியுமா, பிரச்சனையை கொண்டு வராதுப்பா, உன் வாழ்க்கையில தடையை கொண்டு வராது. அப்ப நான் அந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே யாரா இருக்கிறானா. வாசிங்க, மார்க் 3வது அதிகாரம் 35வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு யாரா இருக்கிறானா, சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார்கள், எனக்கு தாயுமா இருக்கு. நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே
உம்மை பார்க்க உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரனும் வாசல்ல நிற்கிறாங்க, உங்களை காணும்னு தேடி வந்திருக்கிறாங்க. இவருக்கு சுற்றி பார்க்கிறாரு. இப்ப சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தேவ சித்தத்தின்படி யாரு செய்கிறாங்களோ அவன் தான் யாரு? எனக்கு சகோதரனும் எனக்கு யாருமா இருக்கிறார்கள்? தாயுமா இருக்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என்ன செய்வானா? தேவ ராஜ்யத்துல பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பிரவேசிப்பது இல்லை. யார் பிரவேசிப்பா? தேவ சித்தம் செய்கிறவன். யோவான் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, glory to God, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அப்ப யார் ஒருவர் தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவனால மட்டும்தான் தேவனுடைய சத்தியத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனுமாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். அப்படி சொல்றேன், தான் சொந்தமாய் செய்கிறவன் அல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? தன் செய்கையில் அவன் யாரா இருக்கிறான்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் யாரா இருக்கிறான்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். இப்ப ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றாரு பாருங்க. என்ன உவமை அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திற்கு வாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா 28வது வசனத்திலிருந்து பாருங்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தான். எத்தனை பேர் இருந்தா? 2 குமாரன் இருந்தான். மூத்தவனிடத்துல வந்து அவங்க அப்பா சொல்றாரு, மகனே நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்துல வேலை செய் அப்படிங்கிறார். இவன் என்ன சொல்றான்? வீட்டுல என்ன ஒருத்தன் இருக்கானே, அவன் சும்மாதானா இருக்கிறான், அவனை அனுப்புங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்பா வந்து சொல்றாரு, எப்பா நீ திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலையை செய்யுங்கிறாரு. இவன் முதல்ல என்ன சொல்றான்? மாட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உணர்வு வந்து, சரி நம்ம செய்யலாம், யார் செய்வா அப்படின்னு அவன் போயிட்டான். இந்த தகப்பன் வந்து 2வது பிள்ளைட்ட சொல்றாரு, எப்பா நீ தோட்டத்துல போய் என்ன செய், வேலையை செய் அப்படிங்கிறாரு. இவன் போகிறேன்னு சொல்லி போகல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம் இல்ல? நம்ம நம்பிட்டு இருப்போம், அவன் கடைக்கு போயிட்டான் இப்ப வாங்கிட்டு வந்துருவான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவன் இன்னும் ரூம் உள்ளதான் இருப்பான். டே நீ இன்னும் போகலையா? உனக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் தான் போறேன்னு சொன்னல. இந்த அம்மா மறுபடியும் வெயிட் பண்ணணும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் அது தெரியாது. 1 மணிக்கு பசி எடுக்கு, சாப்பாடு போடு, நான் சாப்பிட்டுட்டு போறேன். டேய் சாப்பாடு வைக்கிறதுக்காக தான்டா உன்னை கடைக்கே போ. இவன் என்ன எதற்காக கடைக்கு போக சொன்னாங்கிற மறந்துடுவான் நம்ம ஆளு. புரியுதா? நல்ல கவனிங்க, லிசன். போறேன்னு சொன்னான் சார், ஆனா என்ன செய்யல, போகல.
இப்ப போக மாட்டேன்னு சொன்னவன் சரி நம்ம தானே செய்யணும்னு போயிட்டான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இதுல யாருப்பா தேவ சித்தத்தை செய்தது அப்படின்னா, முதலாவது இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டான். அதற்கு அவன் சொல்றான், மூத்தவன் தான் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் யாரு பிரவேசிப்பா அப்படின்னா, தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான். இயேசுவோடு கூட 2 பேரும் சிலுவையில் அறையப்படுகிறாங்க. ஒருத்தன் உணர்வடைகிறான். என்ன உணர்வடைகிறான் அப்படின்னா, ஆண்டவரே நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவரை பார்த்தா எந்த தப்பும் செய்யாதவராக இருக்கிறாரு, நல்ல மனுஷனா இருக்கிறாரு, ஒரு குமாரனுடைய சாயல் இருக்கிறது, நீ தேவ ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்து கொள்ளுங்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன செய்வ, பரதேசியில இருப்பப்பா அப்படிங்கிறாரு. மற்றவன் பார்க்கிறான், என்னடா அவரே போவாரா போக மாட்டாருன்னு தெரியல, நீ அவரை நம்புற. கொஞ்சம் நல்லா கவனிங்க, வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இவன் அறிந்திருந்தான் இவருக்குள்ள ஏதோ ஒரு சித்தம் இருக்கிறதுனாலதான். ஏன்னா அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் அவ்வளவு வேதனைப்படுத்தியும் அவர் என்ன செய்யல சொல்லுங்க, வாயே திறக்கலங்க. இதெல்லாம் இவன் பார்த்துட்டு இருக்கிறான். இவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. Glory to God. ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என் கூட இருப்பப்பா. அவன் வாழ்க்கையில தேவ சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை அவன் அறிந்து அந்த மரண நேரத்திலையும் அவன் ஒப்பு கொடுத்தான். பார்த்தீங்களா, அந்த காரணம் தான் அவனை எங்க உட்படுத்துது அப்படின்னா தேவ ராஜ்யத்திற்கு உட்படுத்தினது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 143வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்தருளும், போதித்தருளும். அவன் கேட்கிறான், ஆண்டவரே அப்ப தேவ சித்தத்தில் நடக்கிறவன் தன்னுடைய சுய விருப்பத்தில் நடக்கிறவன் அல்ல. தாவீது கேட்கிறான், ஆண்டவரே என்ன செய்யும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அப்ப தேவ சித்தம்னா என்ன, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறது தான். நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்கள, நெகோமியா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு அறிவை உணர்த்த, அவர்களுக்கு நல்ல கவனிக்கணும், இவங்களை 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தின ஆண்டவர் அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு நீர் என்ன கொடுத்து, தண்ணீர் கொடுத்தீர். இப்படி இருக்கா, 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தினீர். அவர்களுக்கு என்ன செய்யல, ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு. ஹலோ, அவளுக்கு என்ன செய்யலங்க, 40 வருஷம் ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் என்ன செய்யவும் இல்லை, வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து. தேங்க்யூ லார்ட். தேவ சித்தத்தின்படி நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, ஒரு குறைவும் அவங்களுக்கு என்னல்ல வரல. 2வது வசனம் சொல்லுகிறது, அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாராம், ராஜ்யங்களை கொடுத்தான், எல்லைகளை அவனுக்கு பங்கிட்டு கொடுத்தான். யாருக்கு? தேவ சித்தத்தின்படி நடத்தப்பட்டவருக்கு.
அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 23வது சங்கீதத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறீர். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், நீர் என் கூட இருக்கிறீர். உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அப்ப தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு ஒரு குறையும் இருக்காது, ஒரு பொல்லாப்பும் அவன் வாழ்க்கையில் என்ன செய்யாது, சத்தமா சொல்லுங்க, வராது. Glory to God. அப்ப எது தேவ சித்தம்? தேவ சித்தத்தை செய்கிறவன் வாழ்க்கையில ஒரு குறைவும் வராது. அவனை யார் நடத்துவா? தேவன் நடத்துவார். Glory to God. எல்லைகளை கொடுப்பார். அவர்கள் இருக்கிற தேசத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அவரோடு கூட தேவன் இருப்பார். வசனம் சொல்லுது, அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களை வழி நடத்தினார். அதே வார்த்தையை தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். நீர் என்னை தேற்றுவீர் ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுவீர். எப்போ? நான் தேவ சித்தத்திற்குள் இருக்கும்போது. ரைட். இப்ப எது தேவ சித்தம்? தேவன் என்ன விரும்புகிறார் என் வாழ்க்கையில? இதை நாம் அறிந்து கொள்ளணும். தேவ சித்தம் என்பது நம்பர் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லோ, எது தேவ சித்தம்? என்ன பேசுங்க, வசனம் தானே சொல்லுது. எது தேவ சித்தம்? எல்லாவற்றிலேயும் நான் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி செய்வது அது என்னதான் இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து உண்டான தேவ சித்தமாய் இருக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? சங்கீதக்காரன் தாவீது சொல்றான் பாருங்க, சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எந்த காலத்திலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எக்காலம்னா என்ன? எந்த காலத்திலும் என்ன? பாட்டு மட்டும் பாடுறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் பாடுறோம். எல்லா காலத்திலும் துதிக்கிறோமா? ஒரு சின்ன தலைவலி வந்தாலே வீடு 2 ஆயிருது. இதுல எங்க கர்த்தரை துதிக்க முடியுது? அன்னைக்கு லீவ் பாஸ்டர் இல்ல, வேதம் சொல்லுது எல்லா காலத்திலும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணுங்க. நீங்க தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். தானியேலோ வென்றான், அந்த பத்திரத்தில் என்ன செய்யப்பட்டதாமா? கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் என்ன செய்தான்? தன் வீட்டிற்குள்ளே போய் தான் ஜெபித்தபடியே 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் என்ன செய்தானா? ஸ்தோத்திரம் செலுத்தினான். பத்திரத்துல என்ன கையெழுத்து வச்சு வருது? ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது. அப்படி செய்தா
அவன் எங்க கொண்டு போடணும்? சிங்க கபியில கொண்டு போடணும் என்பது ராஜாவின் உத்தரவு. இதை அறிந்தான். அப்போ சிங்க கபி இருக்கிறது கன்ஃபார்ம் இல்ல, ஏன்னா ராஜாவுடைய கட்டளை இல்ல. நல்ல கவனிங்க, இவன் அதையெல்லாம் பொருட்படுத்தல. அவனுக்கு இருந்த அந்த ஆபத்தை குறித்து அவன் பயப்படலைங்க. அவன் என்ன செய்தான்? அதை அறிந்தும் அவன் தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தான். எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பான்? சிங்கக்கபி கன்ஃபார்ம், ரைட்? இப்ப நான் சிங்கத்திற்கு முன்பாக நான் போகிற ஆண்டவரே, அது ரொம்ப கன்ஃபார்ம். அவன் சிங்கத்திற்காக ஸ்தோத்திரம் பண்றான். சிங்கத்தின் வாயை கட்டினதற்காய் ஸ்தோத்திரம். அவன் வேற எதையும் சொல்லல. வேதம் சொல்லுகிறது, glory to God, அவனை தூக்கி என்ன செய்தாங்க? சிங்க கபில போட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாருப்பா, நீ கவலைப்படாத. 20வது வசனத்துல வந்து கேட்கிறான், தானியேலே, நீ ஆராதித்த உன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க. என்ன நடந்தது சார்? அவனுக்கு ஆபத்து வருகிறது. அவன் ஆபத்தை நினைச்சு கவலைப்படல. அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணனா, அவன் ஸ்தோத்திரம் பண்ணனா. நடந்தது என்ன? அவனுக்கு வந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்தார். என கண்பானவர்களே, நீங்க எல்லா காலத்திலும் தேவனை ஸ்தோத்திரிக்க கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. Glory to God. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவை ஸ்தோத்திரிக்கணும். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் யாரை ஸ்தோத்திரிக்கணும்? சொல்லுங்க. பிதாவை நீ ஸ்தோத்திரிக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறது. நம்ம அப்படி செய்யறோமா? தேவனை ஸ்தோத்திரிக்க கூடியவர்களா இருக்கிறோமா? இப்ப தேவன் அதை எதிர்பார்க்கிறான். நீ எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும். நமக்குள்ள என்ன டார்கெட் அப்படின்னா, இதுக்கெல்லாமா போய் பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துறது? இப்ப வேதம் சொல்லுது, நீ எதை செய்தாலும் என்ன செய்? நீ என்ன பண்ண? ஸ்தோத்திரம் பண்ண. நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. நீங்க அப்படி செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறத உங்களால பார்க்க முடியும். 2வது 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே, நீங்கள் நன்மை செய்கிறதுனால புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது என்னவா இருக்கிறதா? தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது? நீங்க நன்மை செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
புத்தீன மனுஷனுடைய அறியாமையை நீங்க அடக்குகிறீங்க. நல்லா கவனிக்கணும். எகிப்தினுடைய ராஜா தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்ய சொல்றான்? கொல்ல சொல்றான்ல. இது அந்த மருத்துவச்சிக்கு என்னதாமா கண்டதுச்சு? ஒரு பொல்லாப்பாய் கண்டது, ஒரு தவறாய் தெரிந்தது. ஏன்னா ஒரு உயிரை கொல்ல சொல்றானே. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த வார்த்தையை கவனிங்க. புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது. அவன் புத்தீனமா? அந்த ராஜா சொன்ன வார்த்தைய அந்த மருத்துவச்சிகள் செய்யலைங்க. அவங்க என்ன செய்தாங்க? அந்த பிள்ளைகளை கொலை செய்யாதபடி காப்பாற்றினார்கள். அங்க நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவங்க செய்த நன்மையினால, ஓ glory to God, அவருடைய குடும்பங்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். கர்த்தர் நினைத்தருளினார். காரணம் என்ன? அவங்க நன்மை செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய நன்மை செய்வது தேவ சித்தமாய் இருக்கிறது. இது ஆண்டவரை செய்தாருங்க, இயேசுவை செய்தார். வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவரா என்ன செய்தாரா? சுற்றி திரிந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் யாரா இருக்கணும்? நாம் நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். பாஸ்டர் நன்மையை செய்ய சொல்லிட்டார் அப்படின்னா எப்படியாவது சேரணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம சொந்தக்காரங்களை தான் முதல்ல கூப்பிடுவோம் இல்ல? பாஸ்டர் நன்மையை செய்ய சொல்லியிருக்கிறார்ப்பா, வீட்டுக்கு வா, நல்ல கறிசோறு பண்ணி வச்சிருக்கிற, சாப்பிட்டு போ. அக்கா தங்கச்சிக்கு பொங்கி போடுறது நன்மை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் நன்மை. ஆகாரம் இல்லாதவனுக்கு செய்கிறது தான் நன்மை. தேவை உள்ளவனுக்கு செய்கிறது தான் என்னது? நன்மை. நீ உப்பே போடாம சமைச்சுனா கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவான். நீ நல்லா சமைத்திருந்த உன் சொந்தக்காரன் சாப்பிட்டுட்டு என்ன சமையல் பண்ணிருக்கிற, ஒரு டேஸ்ட் இல்லை, பீஸ் இல்லை, சண்டை போட்டு போவான். வேதம் சொல்லுதுப்பா, நான் சொல்லல, நன்மையை செய். என்ன செய்? சொல்லுங்க. அது எங்க இருக்குன்னு கேட்காதுங்க, உங்ககிட்ட தான் இருக்கு. நீ நன்மை செய்யக்கூடியவனா இருக்கணும் என்பது என்ன? யாருடைய சித்தம்? தேவ சித்தம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எதுல பிழைக்கும்படி? தேவ சித்தத்தில் பிழைக்கும்படி. அப்ப மாமிசத்தின் பிழைக்கிறவன், மாமிசத்தில் பாடுபடுகிறவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா நீ என்ன செய்ய? நன்மையை செய்ய. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவ சித்தத்தை செய்கிறவன், தேவ சித்தத்தின்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறவன் வாழ்க்கையில என்ன இருக்காது? பிரச்சனையே இருக்காது. ராமன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இதுவரை செய்யலனாலும் இனியாவது செய்யுங்க. நன்மையை மற்றவங்களுக்கு செய்யுங்க. இது தேவன் விரும்புகிறார். நம்மளால முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? செய்து பாருங்களேன். ஆனா ஒரு நாளைக்கு 10 ரூபா டீயாவது வாங்கி கொடுப்பா. நீ குடிக்கலாம் பரவாயில்ல, நீ குடிச்சியான்னு கேட்க மாட்டார் ஆண்டவர். நீ வாங்கி கொடுத்தியான்னு கேட்பார். நம்ம என்ன சொல்றோம்? எனக்கே டீ குடிக்க காசு இல்லை, பாக்கெட்ல பணத்தை வச்சுட்டு இல்ல. ஆண்டவர் நீ சாப்பிட்டியாப்பா, நீ குடிச்சியான்னு கேட்க மாட்டார். நீ இன்னைக்கு நன்மை செய்தியா? அப்ப இன்னைக்கு காலையில நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே ஒரு முடிவு பண்ணணும். இன்னைக்கு நான் யாருக்காவது ஒருத்தருக்காவது நான் என்ன செய்யணும்? ஒரு டீயை
வாங்கி கொடுக்கணும். அப்ப நீங்க நல்ல கவனிங்க, நீ செய்கிற நன்மை என்ன செய்யும் தெரியுமா? உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எபேசியர் 6வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகளாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். மனுஷனுக்கு பிரியமா நன்மை செய்யக்கூடாது. ஒரு டீயும் பண்ணையும் வாங்கி கொடுத்து அவங்க கூட செல்ஃபி எடுத்து நான் அன்னைக்கு டீ வாங்கி கொடுத்தேன்னு ஸ்டேட்டஸ்ல போடக்கூடாது. ரொம்ப முக்கியம். சரியா? வேதம் சொல்றது, எப்ப நீ என்ன செய்யற, தேவனுடைய சித்தத்தின்படி செய். ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, ஒருத்த வந்து ஐயாங்கிறான், உன்னால ஒரு லெமன் ரைஸ் வாங்கி கொடுக்க முடியும்னா தாராளமா வாங்கி கொடு. ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ எனக்கே செய்தப்பா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எப்ப ஆண்டவரே நான் உமக்கு போஜனம் கொடுத்தேன்? வசனம் சொல்லுது, நான் உங்ககிட்ட வந்து என்ன கேட்டேன்? நான் பசியா இருந்தேன், நீ எனக்கு என்ன செய்யல? ஆகாரம் தரல. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீ எனக்கு ஒரு வஸ்திரத்தை கூட தரலையப்பா. எப்ப ஆண்டவரை நீர் வந்து கேட்டீர்? அவர் யார் ரூபத்தில் யார் சாயல்ல கேட்பான்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, எனக்கே நீங்க என்ன செய்தீங்க. அப்ப நீ செய்கிற நன்மை யாருக்கு செய்றீங்க? தேவனுக்கு செய்றீங்க. அப்ப தேவன் இந்த காரியத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா பிரியப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்துல பாருங்க, அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் என்ன பெறுவானா? சொல்லுங்க, பலனை அடைவான் என்று அறிந்து தேவ சித்தத்தை செய்யுங்க. நீங்க செய்கிற பலனை நீங்க என்ன செய்வீங்க? நீ அடைவாய். நீ அறிந்து செய், இதற்கு உண்டான பலன் எனக்கு வரும், இதுக்கு உண்டான பலனை என் தேவன் எனக்கு என்ன செய்வார்? எனக்கு செய்வார். நீ நம்பி நன்மை செய்து பாரு, கர்த்தர் அதனுடைய பலனை கட்டாயம் தருவார். மூன்றாவது, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மூன்றாவது என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுக்கு எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறார்? நீங்க நல்லா கவனிங்க. இயேசுநாதர் நன்மை செய்தார், அதனால நம்மளை நன்மை செய்ய சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்தார்ல, அதனால நம்மளே என்ன செய்தாரு? எப்பா நீங்க ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை செய்யுங்க. இரண்டாவது, இயேசு நன்மை செய்தார். இரண்டாவது என்ன சொல்றாரு? நீங்களும் என்ன செய்யுங்க? நன்மையை செய்யுங்க. மூன்றாவது, நான் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறேன், அதனால என்னை பின்பற்றுகிறவர்கள் நீங்களும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது என்னவா இருக்கிறதா? தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த காரியத்துல அப்போ எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணும்? செயல்படணும். தயவு செய்து நீங்க எந்த காரியத்திலையும் மதியற்றவர்களாய் இருந்துடக்கூடாது, மதியனமாய் காரியத்தை செய்துவிடக்கூடாது. இந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக தேவ சித்தம் இருக்கிறதா அல்லது தேவ சித்தம் என்ன என்பதை நீங்க அறிந்து செயல்பட வேண்டும். நான் பின்பாக வரேன். அப்படி செய்வதை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் ஒரு மனிதனையும் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க வேதத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை
அறிந்திருக்கிறீர்களே. இது இயேசுவினால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நடங்கள் என்பது இது இயேசுவால் போதிக்கப்பட்ட ஒரு கட்டளை. ரைட்? இப்ப தேவ சித்தத்தை எப்படி அறிந்து, தேவ சித்தம் என்னதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? ரொம்ப சிம்பிளுங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது, உங்க மனம் புதிதாகிறதுனால தான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். உங்க மனம் என்ன செய்யணும்? புதிதாகிறதுனால தான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். உங்க சிந்தனையில, உங்க ஆலோசனையில, உங்க காரியத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. சில ஆட்கள் இருக்கிறாங்க, தேவ சித்தத்தை என்னன்னு அறிந்தும் அதை செய்யாம இருக்கிறாங்க பாருங்க. அது பாவம்னு வசனம் சொல்லுது. யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல, இதுதான் தேவ சித்தம்னு அறிந்து நீங்க செய்யாம நீங்க போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை தான்ப்பா. ஏன்னா தேவனுக்கு தெரியும், தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீ எங்க வேலை செய்யணும், நீ எங்க இருக்கணும், நீ யார திருமணம் செய்யணும், நீ எதை வாங்கணும், எந்த காரை வாங்கணும், எந்த பைக்கை வாங்கணும் அப்படிங்கிறத நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உனக்கு பைக் தேவைதான், இல்லைன்னு நான் சொல்லல. இந்த பைக் உனக்கு தேவையா? இந்த பைக்கு உனக்கு தேவையா? இன்னைக்கு நிறைய நேரத்துல பிள்ளையுடைய விருப்பத்திற்கு நம்ம அந்த காரியத்தை செய்யும் போது அவன் 2வது நாளே போய் இடிச்சிட்டு நிக்கிறான். எத்தனையோ பிள்ளைங்க அந்த ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்துச்சுல்ல, அதை அழுது புரண்டு அவங்களும் கடனை வாங்கி அந்த பைக்கை பிள்ளைக்கு வாங்கி கொடு. எத்தனை பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சு இறந்துருக்காங்க தெரியுமா? சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாஸ்டர், அவன் காலேஜுக்கு போக மாட்டேங்கான், பைக் வாங்கி தந்தாதான் காலேஜுக்கு போவாங்கிறான், சாப்பிட மாட்டேங்கான். வாங்கி கொடுங்க, வேண்டான்னு சொல்லல. அவனுக்கு என்ன தேவை? நல்ல கவனி. தேவன் அதை அறிந்திருக்கிறான். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணுங்க. சில நேரத்துல கடவுள் நம்மை தேர்வு செய்ய அனுமதிக்கிறார், சூஸ் பண்றதுக்கு அனுமதிக்கிறார். நம்ம அதை சரியா நம்ம அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது பாருங்க. அப்ப சூஸ் பண்ண பிற்பாடு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறேன், இத சரியா வருமா? ஒரு லைஃப்ல ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். நீங்க நல்ல இன்னொரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன், நேரம் வரப்போகுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் பிரிகியா காலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் அங்க என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தடை பண்ணப்பட்டது. இங்க யார் தடை பண்றாங்க? ஆவியானவர் தடை பண்றாரு. அடுத்த வசனம் 7வது வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தனியா நாட்டுக்கு போக பிரயாணம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக விடல. முதல்ல தடை, 2வது ஆவியானவர் என்ன செய்யல? போக. எங்க நல்ல காரியம் தானே. அங்க போய் என்ன செய்யறாங்க? வசனத்தை சொல்ல போறாங்க, பிரசங்கம் பண்ண போறாங்க. ஆனா ஆண்டவர் தடையை உண்டாக்குகிறார். நம்ம என்ன நினைப்போம்? பிரசங்கம் தானே பண்ண போறோம், இதெல்லாம் ஊழியத்துல தடையெல்லாம் வரும் பாஸ்டர், தடையெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன செய்யணும்? போகணும். ஆவியானவர் போகக்கூடாதுன்னு சொல்றாருப்பா. நல்ல கவனிங்க. அப்போ ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யலாமா?
நான் இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாமா? இவங்க ரட்சிப்பு உண்டாகுமா? ஆண்டவரே தடை பண்ணுகிறத நீங்க பார்க்க முடியும். என்ன காரணம்? கீழே உள்ள வசனத்தை வாசித்தீங்கன்னா இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப துரோவா பட்டணத்திற்கு வந்து இருக்கிறோம். ஆண்டவர் ராத்திரியில பேசுறாரு பவுலோட. எப்பா, மக்கதோனியாவில் ஒருத்தன் என்ன செய்துட்டு இருக்கிறான்? அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். Glory to God. நீ அங்க போ. அப்ப ஒருவனுடைய ஜெபம் என்ன செய்யுது தெரியுமா? அவனை கொண்டு வருகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அந்த பட்டணத்திற்கு அவன் போகிறான். இப்போ அவன் தரிசனத்தை கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து இப்போ அந்த பட்டணத்திற்கு போகிறோம். ஏற்கனவே ஒரு பட்டணத்திற்கு போகாத இங்க போன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்றாருல்ல. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். சில நேரத்துல ஆவியானவர் இதை செய்யின்னு சொல்லுவாரு, ரெண்டாவது இதை செய்யக்கூடாதும் என்றும் சொல்லுவார். இதை நீ அறிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ரொம்ப ஈஸியா சொல்றோம் பாருங்களேன். இதுக்கெல்லாம் நீ 21 நாள் உபவாசம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு? தேவ சித்தத்தை கேட்கறதுக்கு. ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு சொல்றேன். சில நேரத்தில் தகப்பனும் பிள்ளையும் ஒரு கடை தெருவில் போறாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த பிள்ளைக்கு அந்த பொருளை பார்த்து ஒரு ஆசை, இதை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நல்ல கவனிங்க. இப்ப அந்த பிள்ளைக்குள்ள இன்னொரு எண்ணமும் வருது. என்ன எண்ணம் அப்படின்னா, இதை கேட்டா அப்பா என்ன செய்ய மாட்டாரு? வாங்கி கொடுக்க மாட்டார். ஏன் வாங்கி கொடுக்க மாட்டாரு? இது உனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிடுவார். இல்ல, தேவையா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? வாங்கி கொடுப்பீங்க. தேவை இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? வாங்கி கொடுக்க மாட்டீங்க. இது எப்ப நடக்கும் தெரியுமா? எப்ப இந்த பிள்ளை அதை அறிந்து கொள்ளும் தெரியுமா? தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் தகப்பன் தன்னுடைய பிள்ளை அறிந்திருக்கணும், பிள்ளை தன்னுடைய தகப்பனை அறிந்திருந்தா மட்டும்தான் இதாலே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அப்பா இதை வாங்கி கொடுக்க மாட்டார், அப்பா இதை அனுமதிக்க மாட்டார். எங்க அப்பா கிடக்குறாரு, நான் பார்த்துக்கிடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கும் தகப்பனுக்கும் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம். நீ ஒரு தகப்பனுடைய வார்த்தைக்கு மீறி செய்கிற அப்படின்னா சம்திங் ராங். வேதம் சொல்லுது ரொம்ப ஈஸியா, நீ அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் உனக்கு வெளிப்படுத்தி காட்டிரும். தேவன் இதுல சித்தம் கொண்டு இருக்கிறாரா, சித்தம் இல்லையா? அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 5வது வசனம், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தில் என்ன செய்வானா? விழுவான். அப்ப எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் விழுந்து விடுவதை விரும்புகிறது அல்ல. தகப்பன் பிள்ளைகள் கெட்டு போவதை விரும்புகிற தேவன் அல்ல. கடகடன்னு ஒரு 6 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு 6 காரியம் என்ன? நம்பர் 1, முதல்ல ஆண்டவரிடத்துல உங்க வழிகளை நீங்க ஒப்பு கொடுக்கணும். நீங்க செய்கிற காரியத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கணும். வேதம் சொல்லுது, உங்களுடைய விருப்பத்தை, நான் எப்படி சொல்லட்டா, உங்க முடிவை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நான் முடிவெடுத்துட்டு போய் ஆண்டவரே இது உங்க சித்தமானு கேட்க கூடாது.
நீ முடிவு எடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட போய், அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் என்ன சொல்றேன், அதுக்கப்புறம் வேற வார்த்தையே பேசக்கூடாது. புரியுதா? நான் முடிவெடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட நிக்கிறது அல்ல, நான் முடிவுக்காக என்ன செய்யணும், தேவனிடத்துல போய் நிக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கணும். ஒரு காரியத்தை முடிவு எடுப்பதற்கு முன்பதாக நீங்க இந்த வேதத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன தெரிவார் தெரியுமா, இந்த வசனம் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு என்ன அவசர காலத்துல பைபிளே வாசிக்கிறது இல்லை, கேட்டா ஒரே பதில் எனக்கு நேரமே இல்லைன்றதும். ஒரு அதிகாரத்தாவது வேதத்தை வாசிக்காம அந்த நாளில் நீங்கள் வெளியே போகாத, தயவுசெய்து சொல்கிறேன். வேதம் சொல்லுது, உங்களுடைய நான் சொன்ன வார்த்தை நல்ல கவனிங்க, உங்கள் நிகழ்காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும், கடந்த காலத்தை மாற்ற முடியாது. கடந்த நாட்களில் நடந்த காரியங்களை சத்துரு ஆயுதமாய் கையில் எடுத்து உங்களோடு போராடுவான். ஆனா கடந்த நாட்களில் நடந்த காரியத்தை, கடந்த நாட்களில் நடந்த தோல்விகளை உன்னால ஜெயமாய் மாற்ற முடியும். எப்போ தெரியுமா? இந்த வார்த்தையை உன் கையில எடுக்கும் பொழுது, இந்த வசனத்தை நீ ஆயுதமாய் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களால மாற்ற முடியும். மூன்றாவது, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சர்க்கம்ஸ்டன்ஸ். சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிறது இல்லை, என்ன நடக்கிறது என்கிறத நீ அறிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். எசப்பா இப்படியெல்லாம் நடக்குது, நான் என்ன செய்யணும்? அந்த சூழ்நிலையில நீயே முடிவெடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறதல்ல. பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும், குழப்பம் ஒரு பக்கம் இருக்கும், அப்படியே எல்லாம் உள்ள வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிக்கணும். என்ன ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, இதை நான் எப்படி மேற்கொள்வது? நீங்க கேளுங்க, தேவ சித்தம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். நான்காவது, seek godly advice. தேவனிடத்துல அட்வைஸை கேளு. நான் என்ன செய்யணும்? முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, சங்கீதம் 32:8, அவர் உனக்கு என்ன செய்வார்? ஆலோசனையை தருவார். தி பெஸ்ட் கவுன்சிலர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான். அவரை விட ஒரு நல்ல அட்வொகேட் உனக்கு யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. தி பெஸ்ட் கவுன்சிலர் யாருன்னா என் ஃப்ரெண்ட், அவதான் என்னுடைய பெஸ்டி அப்படிங்கிறான். நாசமா போயிருவேன். யாருடைய வார்த்தையை கேளு, அவர் தான் உன் கூட இருக்கிறவர். உன் கஷ்டத்துல உன் கூட இருக்கிறது அவர் தான், உன் நல்லதுல உன் கூட இருக்கிறவர் அவர் தான். நீ துயரப்படும் போது, வேதனைப்படும் போது உன்னோடு கூட இருக்கிறவர் யாரு தெரியுமா? உன்னை ஆற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட ஆலோசனை கேளு. வேதம் சொல்லுது, அவர் ஆலோசனை கர்த்தர். 5, trust the Holy Spirit kindness. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த கைட்னஸை நீ நம்பணும். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடக்குது? பாஸ்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பான், வெளியே போய் கேட்பான், இவர் சொல்றது சரியா இருக்கா, அவன் சொல்றது சரியா இருக்கா? ஒரு ஆளு 2 பாஸ்டர்லாம் வச்சிருக்கிறான். இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, இதுல எது உண்மை? இரு மனம் உள்ளவன் தன் வழியில் நிலையற்றவன். 2 கருத்து கேட்கிறையா? உருப்படாது. யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேளு. சத்துரு எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், நீங்க கொடுக்கிற ஐடியாவை, நீங்க எடுத்துக்கொள்ளுகிற காரியத்தை வைத்து தாங்க அவன் பயன்படுத்துவான். வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா 30வது அதிகாரம்
21வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்க காதுகள் என்ன செய்யுமா? கேட்கும். அப்ப நான் தேவனோடு கூட வைத்திருக்கிற சரியான உறவு இருக்கும் அப்படின்னா பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஒரு தகப்பன் ஏன் பிள்ளைகளுடைய பின்னாடி சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாரு? பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது, அவன் தடுமாறிடக்கூடாது. இல்ல, கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த வார்த்தைய. வசனம் சொல்லுது, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு என்ன செய்யப்படும்? பின்னாடி வார்த்தை சொல்லப்படும். அப்ப நீ என்ன செய்யணும்? பின்னாடி சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். கடைசி 6வது, ட்ரஸ்ட் காட் ஃபார் யுவர் ஓவர்கம். நீங்க எதிர்பார்க்கிற காரியம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நீ தேவனை நம்பணும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு என்ன செய்? கர்த்தரிடத்துல நம்பிக்கையாயிடு. அப்பொழுது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதைகள் என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, உன் பாதை செவைப்படும், உன் பாதை ஆசீர்வதிக்கப்படும், உன் வழிகள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையில யாரை நம்பணும் அப்படின்னா ட்ரஸ்ட் காட். தேவனை விட ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தில் இல்லைங்க. தேவ சித்தம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அறிந்து வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒரு பாஸ்டர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் எல்லாமே கடன் என்கிற அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வேதத்திற்கு புறம்பானது. வேதம் சொல்லுது, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. கடன் கொடுக்கிறவன் பார்த்துட்டு இருக்கிறான், அவன் செலவு பண்றத பார்க்கிறான். ஜிபேல இருந்து இவன் எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கிறான். உடனே என்ன சொல்லுதான், எங்கேயாவது ஒரு இடத்துல பேமெண்ட் நீ பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, ஃபண்ட் இல்லை அப்படின்னா அடுத்த மெசேஜ் வருது, உனக்கு இப்போ ஒரு 5000 ரூபா தாரேன், நீ இப்போ செலவு பண்ணு, நீ அப்புறமா கட்டிக்கிடலாம் அப்படிங்கிறான். ஆஹா, நல்ல ஐடியாவா இருக்கிற. உடனே 5000 ரூபா அக்கௌண்ட்ல வருது. நல்லா கவனிங்க, ஒரு மாசம் கழிச்சு தானே கட்டணும், அதுக்குள்ள எப்படியாவது என்ன செய்திடலாம்? கட்டிடலாம். கட்ட முடியாது. இன்னைக்கு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ற அத்தனை பேரும், அவர் சொல்றாரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு பாஸ்டர், பத்தல, அடுத்து 75,000 ரூபாய் கடன் வாங்குறான். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி கட்டுறான். அடுத்து என்ன வருது? இதை சொல்லிட்டு இருந்தாரு, 75,000 ரூபாய் கொடுப்பானா, அடுத்த மாசம் நீ பே பண்ணும்போது 1 லட்ச ரூபாயா பே பண்ணணுமா? யோசித்து பாரு. அப்ப இன்னைக்கு ஒரு பாண்டேஜுக்குள்ள நம்மளை அடிமைப்படுத்துகிறது இந்த உலகம். நீ தேவ சித்தத்தை மட்டும் அறிந்து வாழலன்னா வாழ்க்கையில தோல்வி எதப்பா சந்திப்ப? தேவ ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. ஒருவேளை நீங்க தோல்வி அடைந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டோடைய உங்களோடு கூட பேசுகிறார். தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சித்தத்திற்கு நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்கிறவனாய் நான் மாறுவேன். ரொம்ப சிம்பிள், 3 காரியம் தான் சொன்னேன். Glory to God. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பா. தேவ சித்தத்தை உன் வாழ்க்கையில அறிந்து கொள்.